ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 5 பத்தி பார்க்க போறோம். த யூனியன். ஆல்ரெடி இதை பத்தி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல் 73ல இருந்து 83 வரைக்கும் 10 ஆர்டிகல்ஸை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் த யூனியன் அப்படிங்கிறது பார்ட் 5 எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி சொல்லுது. அதுல என்னென்னலாம் ஜுடிஷியரியா பண்ணுவோம், எக்ஸிக்யூட்டிவா பண்ணுவோம், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவா பண்ணுவோம், அதுல யாரெல்லாம் இருக்கா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அவங்களோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன்னொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த பார்ட் 5. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம உள்ள போயிடலாம். ஸோ பார்ட் 5 ஆர்டிகல் 52 to 151 எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதை 5 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல எக்ஸிக்யூட்டிவ பத்தி சொல்லுவாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல ஆர்டிகல் 52 to 78 ஃபுல்லா கவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டை பத்தி சொல்லுவாங்க. இதுல ஆர்டிகல் 59ல இருந்து 122 வரைக்குமே கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், இதை ஆர்டிகல் 123 கவர் பண்ணும். அப்புறம் ஜுடிஷியரி 124ல இருந்து 147 வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோலர் அண்ட் அட்டார்னல் ஜெனரல் ஆஃப் இந்தியா 148ல இருந்து 151 வரைக்கும் கவர் ஆகும். இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல கொடுத்துருப்பேன், நீங்க ஒரு தாட்டி அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுவே தமிழ்ல இருக்கும், தமிழ்ல வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 73 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சென்ட்ரல் அத்தாரிட்டியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ரிலேஷனை பத்தி சொல்லுது. அதாவது சென்ட்ரல் அத்தாரிட்டிக்குன்னு இவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ பழைய டெரிட்டரிஸ் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. எக்ஸ்டெண்ட்ங்கிற டேர்ம் இங்க எதுக்கு வருது அப்படின்னா நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லிவிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் எல்லாமே மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்ம 2000ல இருந்த மாதிரி 2026ல இருக்க மாட்டோம். ஸோ நம்ம நீட்ஸும் வேரி ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதனால நம்மளுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் ஆகட்டும் இல்லைன்னா எக்ஸசிங் த ரைட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் ஆர்டிகல் 73. ஸோ ஆர்டிகல் 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரோலை பத்தி சொல்றாங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஹெட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றப்போ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு அட்வைஸும் மாதிரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அட்வைஸ் தரதா இருக்கட்டுமே கூட பிஎம் தரலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ஒரு குறிப்பிட்ட அட்வைஸ் எடுத்துட்டு போய் எனக்கு இதுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு இதை பத்தின ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவர் பிஎம் கிட்ட சொல்லலாம். பிஎம் அதை எடுத்துட்டு போய் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்பாரு. ஸோ இதனாலதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிஎம்ஏ பிரசிடென்டே டைரக்டா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75. ஆர்டிகல் 75 நம்மளுக்கு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாருன்னு பார்த்துட்டோம் பிரசிடென்ட். இப்போ அவங்க வேலை என்னடா அப்படிங்கிறது சொல்லுது. இது பத்தி தான் ஆர்டிகல் 75. அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன, அப்புறமேட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அட்வைஸ் தருதுன்னா அவங்க தரலாம். அதே மாதிரி இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்ட்மெண்ட் லோக்சபால ஓவராலா சேர்த்தியே 50% மேல இருக்கக்கூடாதுங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படிங்கன்னா இப்ப அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட் ஒரு மேல நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு மறுமுறை அதை ரிப்போர்ட்டை கோ த்ரூ பண்ண பிரசிடென்ட் ஆர்டர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பிரசிடென்ட் அதை கோ த்ரூ பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா பிரசிடென்ட் அப்ளை பண்ணுவாரு. ஒருவேளை பிரசிடென்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, நீங்க இந்த ரிப்போர்ட்டை இன்னொரு டைம் கோ த்ரூ பண்ணி ஒரு கிளியர் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா மறுபடியும் அவங்க கோ த்ரூ பண்ணி மறுபடியும் ஒரு கிளியர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் பிரசிடென்ட் அட்வைஸ்க்கு எடுத்துக்கலாம்.
ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு இஷ்யூவே இதுக்கு போச்சு. கண்டிப்பா அவங்க கொடுக்குற அட்வைஸை வந்துட்டு இவங்க எடுத்துக்கலாமா கூடாதான்ட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு அது கம்பல்சரியா ஆக்குனாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கம்பல்சரி இல்ல, வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஸோ ஆர்டிகல் 76 ஆர்டிகல் 76 என்ன சொல்லுது, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு அட்டார்னி ஜெனரல் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அட்டார்னி ஜெனரல்னா சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இந்தியாவுக்கு ஒரு லாயர் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இவரை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்துட்டு இவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா வந்து இருந்திருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இதுவும் வரும். அதுல விட முக்கியமானது இவர் ஒரு இந்தியனா இருக்கணும், இவர் இந்திய குடியுரிமை வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 77. ஆர்டிகல் 77 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, த கண்டக்ஷன் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட்டோட நேம்ல வந்துட்டு தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டை வந்துட்டு த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா இங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் ஆகட்டும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு லீகலா பைண்டிங் பண்றதாகட்டும், எல்லாரோட அத்தாரிட்டியுமே வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல்ல ஸ்பெசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 78ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் டியூட்டிஸ் ரிகார்டிங் இன்ஃபார்மிங் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிரசிடென்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸும் கேட்டு தான் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு அப்படின்ட்டு. இப்போ மினிஸ்டர்ஸ் வந்து கூட்டமா சேர்ந்து ஒரு டிசிஷன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் மூலியமா தான் பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னாலுமே அது பிரைம் மினிஸ்டர் மூலியமா தான் இங்க நடக்கும் அப்படிங்கறத இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஓகே, ஆர்டிகல் 79. இப்போ ஆர்டிகல் 79ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பார்லிமெண்ட்ல என்னென்னலாம் வந்துட்டு கம்பைன் ஆகியிருக்கு, ஆர்கன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பார்லிமெண்ட்ல வந்துட்டு 2 ஹவுசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் நோன் ஆஸ் த ராஜ்யசபா, இன்னொன்று வந்து த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் நோன் ஆஸ் த லோக்சபா. இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ராஜ்யசபாவை தான் வந்துட்டு பெர்மனன்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபாவை வந்துட்டு நான் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு அதுல வந்துட்டு ஆட்சி மாறிட்டே இருக்கும், பட் இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி, இதுல வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த பார்லிமெண்ட்ல வந்துட்டு ஒரு யூனியனா இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அது வந்து என்னன்னா தி பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். ஸோ இது மூணும் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்றது தான் இந்த ஆர்டிகல் 79. ஸோ ஆர்டிகல் 80 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட்ல என்ன ஆர்கன்ஸ் 3 இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா அப்படிங்கறத பத்தி சொல்றது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராஜ்யசபா வந்துட்டு இட்ஸ் பெர்மனன்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராஜ்யசபால வந்துட்டு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 250 சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல 238 சீட்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இவங்கள மூலியமா வந்துட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். இந்த 12 வந்துட்டு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இந்த 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் எது மூலியமா அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னா பாத்தீங்கன்னா, சோஷியல் சர்வீஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு லிங்குவிஸ்டிக், இது மூணுலயும் பேஸ்லயும் வந்துட்டு இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இவ்வளோதான் இருக்கணும், இதை எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அந்த 12 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது வந்து லிட்ரேச்சர் பேஸ்ல ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் சயின்ஸ், லிங்குவிஸ்டிக்னு சொல்லிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ராஜ்யசபாவை பத்தி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் 81ல வந்துட்டு லோக்சபானா என்னன்னு வந்து பார்க்க போறோம்.
இந்த லோக்சபா அப்படிங்கறது வந்து எதை பத்தினா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் பத்தி சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்துமே ஒரு குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பிரசன்ட் பண்றதுதான் வந்துட்டு லோக்சபா அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு 20 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து இருக்கணும். 20 மெம்பர்ஸ்க்கு மேல வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இதோட ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து 550 வந்துட்டு தாண்டக்கூடாது அப்படிங்கறது இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா வந்துட்டு 104 அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க, நீக்கிட்டாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இதுக்கு ரெண்டுக்குமே வந்து டேர்ம் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். ராஜ்யசபாக்கு வந்துட்டு உங்களுக்கு 6 இயர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். லோக்சபாக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ராஜ்யசபால வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் 1/3 ஆஃப் த பீப்புளை வந்துட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லோக்சபால வந்துட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸ், அதுக்கப்புறமேட்டு நியூவா எலெக்ஷன் வச்சு மறுபடியும் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 82 ஆர்டிகல் 822 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த சீட்ஸ் இன் த லோக்சபா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதாவது லோக்சபா அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா ஆல்ரெடி மக்களை வந்து குறிக்கும். ஸோ அந்த மக்களோட பாப்புலேஷனை பொறுத்து தான் அந்த சீட்ஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட பாப்புலேஷன் ரேட்டை வச்சு தான் அதுக்கான சீட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. முன்னாடி வீடியோவில் அந்த எம்பியோட சீட்ஸ், எம்எல்ஏயோட சீட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பாப்புலேஷன் வச்சுங்கிறத நான் போட்டிருக்கேன். அது ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ பாப்புலேஷன் இங்கே பெரிய மேஜர் சோர்ஸாக ப்ளே பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு பாப்புலேஷன் நம்மளுக்கு ரேட் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுக்கு வந்து சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்தாதான் தெரியும். ஸோ வந்துட்டு சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு 2001 வந்துட்டு 84th அமெண்ட்மெண்ட் மூலியமா நம்ம இந்த டெலிமினேஷன், அதாவது லோக்சபா சீட்ஸை வந்துட்டு மறுசீரமைப்பு பண்றோம். இதை வந்து தள்ளி போடலாம் ஒரு 25 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு 2026 வரைக்கும் இப்ப தள்ளி போட்டிருக்காங்க. லோக்சபாலாம் ஒன்றும் இல்லை, பாப்புலேஷனுக்கு பேஸ் பண்ண மாதிரி சீட்ஸ் மாற்றணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2020 ஒரு பாப்புலேஷன் இருக்கும், அதே வந்து 2021 வேற பாப்புலேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி சீட்ஸை வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் 82. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 83 வந்து என்ன சொல்லுதுன்னா டியூரேஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். நம்ம ஆல்ரெடி 2 ஹவுசஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த 2 ஹவுசஸோட டியூரேஷன் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா வந்துட்டு இட்ஸ் பெர்மனன்ட் பாடின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 1/3 ஆஃப் த பாடியை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரிட்டையர் பண்ணிட்டு நியூவா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபாக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு 2 ஹவுசஸோட டியூரேஷனை பத்தி சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 83. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 84ல இருந்து மிச்சம் இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேணும்னாலோ இல்லை புதுசாக பாலிட்டி டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.